ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் ஒன்று நான் லான்ச் பண்ணியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 20 கொஷின் இருக்குது. இது ஜிடி எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல, உங்களால் சால்வ் பண்ணல, ஒரு சில கொஷின் உங்களுக்கு தெரியலன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துட்டு அது எப்படி சால்வ் பண்ணுறது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய எய்ம் சிம்பிளுங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ரீசனிங் கொஷினை சால்வ் பண்ண முடியும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டைம் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா 20 கொஷின் நீங்கள் மேக்ஸ் சால்வ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 20 நிமிஷமே கண்டிப்பாக ஆகிடும். 20 நிமிஷத்துக்கு கூட மேலே கூட ஆகலாம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். USJI கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டேரெக்டாக இதோட நம்பர்ஸ் என்னவோ அதை எண்ணியை பார்த்துருவோமா. யூக்கு வந்து 21, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19, ஜேக்கு வந்து 10, ஐக்கு வந்து 9. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 கிடைக்கும். இது வந்து 19, ஸோ 59 கிடைக்குது. பட் இங்கே 49 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ -10 பண்ணால் இது வரும். அந்த மாதிரி கெஸ்ஸில் வச்சிங்கன்னா கூட. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக்கு கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 கிடைக்குது. டிக்கு 16, அகெயின் டிக்கு வந்து 20, கியூக்கு வந்து 17. ஸோ இது 20, 20, 40, 57 கிடைக்குது. -10 பண்ணால் 47 வரணும். பட் இங்கே 51 தான் இருக்குது. ஸோ இந்த லாஜிக் வந்து இங்கே வரல. ஸோ நெக்ஸ்ட் லாஜிக் தான் நம்ம யோசிக்கணும். அது என்ன லாஜிக்னு பாருங்கள். இப்போ யூக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன வருதுன்னு பாருங்கள், எஃப் வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், ஹெச் வருது. அதுமாரி ஜேக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், கியூ வருது. ஐக்கு ஆப்போசிட் என்னது நெக்ஸ்ட்டு ஆர். இப்போ இதோட நம்பர்ஸ் என்னன்னு பாருங்கள். எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, ஹெச்சுக்கு வந்து 8, கியூக்கு வந்து 17, ஆருக்கு வந்து 18. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 35. இது ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 14, 49 வருதா? எஸ். ஸோ அப்போது இங்கேயும் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ டிக்கு ஆப்போசிட் என்னது, டபிள்யூ, அது வந்து 23. நெக்ஸ்ட்டு பிக்கு ஆப்போசிட் என்னது, ஏ வருது, அது வந்து 11. ஓகேங்களா? அதேமாதிரி டிக்கு ஆப்போசிட் என்னது, ஜி, அது வந்து 7. கியூக்கு ஆப்போசிட் என்னது, ஜே, அது வந்து 10. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30. இங்கே வந்து 51 வி கெட் இட். அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக நம்ம கொஷின் என்னவோ அதை பார்த்து சால்வ் பண்ண வேண்டியதான். எஃப்க்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், யூ வருது. யூவோட நம்பர் என்னது, 21. ஓகேங்களா? அதேமாதிரி ஏக்கு ஆப்போசிட் செட்டு, அதுக்கு வந்து 26. நெக்ஸ்ட்டு யூ கொடுத்துருக்கோம். யூக்கு ஆப்போசிட் அகெயின் எஃப், அதுக்கு வந்து 6. இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. எல்லுக்கு ஆப்போசிட் வந்து ஓ, அது வந்து 15. ஸோ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 47. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 21 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 68 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர், இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இது ஈஸியான கொஷின் தான். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா +1 பண்ணியிருக்காங்க. இங்கே +4, இங்கே +9. எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நத்திங் பட் இது வந்து ஸ்கொயர்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 4ஓட ஸ்கொயர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 49 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த கடைசி டயக்ராம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா? இதோட பெட்டராக இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக வரைய பார்க்குறேன். ஓகே, கீழே வரைய முடியல. இங்கே ஓகே. இந்த 4 டயக்ராம் வரா மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4மே வரா மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. மற்றதுல 4 வந்துருந்துச்சுன்னா அதோட பொசிஷன், அதோட டிரெக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே இதுவே ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த 4th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை பார்ட் இருக்குன்னு எண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5. இதில் 5 இருக்குது. அது மாதிரி இதுலேயும் பாருங்கள் 5 பார்ட்ஸ் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு தேர்டில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. 4th செக் பண்ணி பாருங்கள், இதுலேயும் 5 இருக்குது. ஸோ அப்போ 5 பார்ட்ஸ் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5. ஃபஸ்ட்லேயே கிடச்சிருச்சு. இதில் 2 தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் 2, 4, 6, 7 கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் தப்பு தான். இந்த ஆப்ஷன் பாருங்கள், 4th ஆப்ஷன் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதுவும் தப்பு தான். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட். நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சினாலே அதுவே உங்களுக்கு ஓகே தான். டேரெக்டாக நீங்கள் அடுத்த விஷயம் போயிடலாம். உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, 5th கொஸ்டின் பாருங்கள். சிட்டிங் இன் எ ரோ 7 பீப்புள். ஓகேங்களா? இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேங்களா?
இந்த மாதிரி போட்டாச்சு. கொஷின் என்னன்னு பாருங்கள். ஒன்லி ஜி சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் ஜே, அதாவது ஜேக்கு லெஃப்ட்டில் ஜி மட்டும்தான் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜி வரும், இங்கே தான் ஜே வரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் லெஃப்ட்டில் யாரும் உட்கார முடியாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒன்லி 4 people சிட் பிட்வீன் ஜி அண்ட் ஹெச். அப்போ 1 2 3 4, இங்கே தான் ஹெச் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 4 பேர் இடையில உட்கார முடியும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒன்லி கே சிட்ஸ் பிட்வீன் எல் அண்டு ஐ, அதாவது ஏ தான் வந்து எல்லுக்கும் ஐக்கும் நடுவில் உட்காராருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லுக்கும் ஐக்கும் இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுப்போம். அப்புறம் எல் இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஹெச், இங்கே வந்து எல் வராது. அப்போது இங்கே தான் எல் வரணும். அங்கே எல் போட்டோன்னா அப்போ இங்கே தான் கே, இதுதான் ஐ. ஓகேங்களா? மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது? எம்மு தான் இருக்குது. அது எம்மு தான் கடைசி. அதையும் போட்டாச்சு. ஹவு many people sit between எம் அண்ட் ஜேன்னு கேட்குறாங்க. 1 2 3 4, 4 people sitting. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர். கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து ஓ, எம்லேருந்து ஓக்கு 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓலேருந்து கியூக்கு 2 ப்ளஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். எஸ் 2 ப்ளஸ் பண்ணுறாங்க. கியூலேருந்து 2 ப்ளஸ் பண்ணால் எஸ் வருது. எஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் பாருங்கள், ஏ வருது. அகெயின் ஏ, இங்கேயும் ஏ தான் வரணும், ஏன்னா இங்கேயே ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏ வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. சிம்பிளில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். +5 பண்ணியிருக்காங்களா, தென் அகெயின் +6, இங்கே +7, இங்கே +8, தென் நெக்ஸ்ட் +9 பண்ணணும். 9 பண்ணும்போது 54 வருமா, 454 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ பிளட் ரிலேஷன் கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இ, இந்த பர்சன்டேஜ் வந்து எது டினோட் பண்ணுதுன்னு பாருங்கள். பிரதரை டினோட் பண்ணுது. அப்போ இ வந்து பிரதர் ஆஃப் எல். ஓகேங்களா? ஹேஷ்டாக் எதை டினோட் பண்ணுது பாருங்கள், சிஸ்டர். அப்போ எல் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து பாருங்கள், ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் பி. பியோட ஜெண்டர் தேவையில்லை. கொஷின் நம்மளுக்கு என்னன்னு பாருங்கள். ஹவு ஆர் இஸ் ரிலேட்டட் டு இ. எப்படி ஆர் வந்து ஈக்கு ரிலேட்டடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஈக்கு வந்து பாருங்கள் தங்கச்சி தானே, சிஸ்டர். ஸோ சிஸ்டர் தான், அக்காவோ தங்கச்சியோ சிஸ்டர், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. ஓகே, எல்டிஆர்ஹெச் கோடட் எஸ் 58 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12, ஈக்கு வந்து 20, ஆருக்கு வந்து 18, ஹெச்சுக்கு வந்து 8. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 20. இது ரெண்டு ஆட் பண்ணால் 38, 20 38 58 வருது. ஸோ வி கெட் 58. ஸோ கடைசியோடனே நீங்கள் இதில் போயிடாதீங்க, இதுக்கும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கும் நல்லது, ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமான மார்க் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, பிக்கு வந்து 2, செட்டுக்கு வந்து 26, டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23. இது ரெண்டு ஆட் பண்ணால் 25, இது ஆட் பண்ணால் 40. ஸோ 65 வருதா? எஸ், 65. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஜிஎஸ் சிஇக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, எஸ்ஸுக்கு வந்து 19, சிக்கு 3, இக்கு 5. ஸோ 10, இது ஆட் பண்ணும்போது 24, ஆட் பண்ணால் 34. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? இந்த 10th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிப்போமா. ஓகே, 2 4 6 8 10 11. ஸோ 11 நம்பர் இருக்குது. ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. இப்போ 5 இருக்குன்னா 5 பிரிக்க முடியாது. 6 இருக்குன்னா 3 3ன்னு பிரிக்கலாம். 9 இருக்குன்னா 3 3 3ன்னு பிரிக்கலாம். 16 இருக்குன்னா 4 4 4 அந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இதை பிரிக்க முடியாது. ஸோ இதை வேறு எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போமா. அதை செக் பண்ணிட்டா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஓ இருக்குது, ஓக்கு பக்கத்தில் கேப் இருக்குது, அதுக்கப்புறம் கே 6, இங்கே பாருங்கள் கேக்கு நடுவில் கேப், அப்புறம் இ வந்திருக்கு. இப்போ 6 பக்கத்தில் தான் இ வரும். அப்படி தான் அங்கே கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் நம்ம போட்டாகணும். இப்போ பாருங்கள் கேக்கு முன்னாடி பாருங்கள் ஜே இருக்குது, அப்போ இங்கே தான் ஜே. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் படி இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமா. நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, கொஷினில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓக்கு முன்னாடி இ தான் வரணும். அப்போது ஸ்டார்டிங் வித் இ ஸ்டார்டிங் வித் எங்கே இருக்குது, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போவே ஆன்சர் கிடைச்சிருச்சு. தட்ஸ் இட், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன டவுட்டாக இருக்குன்னு நெக்ஸ்ட் பாருங்கள், ஓக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஜே வரணும். இப்போ ஜே செகண்ட் லெட்டர். தட்ஸ் இட், அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின், மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர் எந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுன்னு பாருங்கள். நீங்களே ஜஸ்ட் அசியூம் பண்ணி பாருங்கள் எப்படி வரும்ன்ட்டு.
இந்த மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே ஷேடோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஷேடோ வராது. ஏன்னா இப்போ நம்ம கலரே இல்லாமல் மிரரில் பார்த்தா மட்டும் கலர் தெரியவே போகுது, தெரியாதுல்ல. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. இல்லைன்னா அது கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபைட்டர் ஹவு many பொசிஷன்ஸ் வில் பி ரிமைன் unchanged if each case of the letter of universal is arranged in a reverse alphabetical order. ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ வி வருமா? எஸ், வி. அதுக்கப்புறம் யூவு. அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? ஆர் இருக்குது, எஸ் இருக்குது, வேறு என்ன போடலாம்? என் வருமா? ஓகே. அதுக்கப்புறம் எல்லு, ஐஇ, இ, ஏ. ஓகேங்களா? இப்படி தான் எழுதிப்போம். இதுக்கு மேலே வேணால் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் எழுதிக்கங்க. யூனி வி இ ஆர் எஸ் ஏ எல். இப்போ எத்தனை லெட்டர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆகலை, 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 இதுலேயும் ஆகலை, இதுலேயும் ஆகலை, இதுலேயும் ஆகலை, எதுலேயுமே ஆகலை. ஸோ 0 இஸ் த ஆன்சர். இதுமாரி 0 வரது வந்து மோஸ்ட்டாக ரேர் தான். ஏன்னா ஒன்னாச்சும் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. 0 வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ இருந்தாலும் வந்திருக்கு, கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபைட்டர்ஸ் ஹெச்சில் இருந்து கேக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். +3 பண்ணியிருக்காங்களா? ஓகே. அதேமாதிரி கேலேருந்து கியூக்கு +6 பண்ணியிருக்காங்க. அதேமாரி இங்கே செகண்ட் ஆப்ஷனுக்கும் பாருங்கள். பிலேருந்து இக்கு வந்து +3 பண்ணியிருக்காங்க, கரெக்டு. அதேமாரி இலேருந்து கேக்கு +6 பண்ணியிருக்காங்க. ஓலேருந்து ஐக்கு பாருங்கள். ஓலேருந்து ஐ வந்து ரிவர்ஸில் போகுது, புரியுதுங்களா? ஓலேருந்து ஐ வந்து ரிவர்ஸில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இதுதான் ஹார்ட் ஒன், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள். எல்லுலேருந்து +3 பண்ணால் தான் நம்மளுக்கு ஓ வரும். அதேமாதிரி ஓலேருந்து +6 பண்ணால் தான் U21 யூ வரும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். தட் ஒன் இஸ் த டிஃப்ரெண்ட் இன் திஸ் குரூப். நெக்ஸ்ட் கொஷின். இந்த 14th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபைட்டர்ஸ் இக்கு ஆப்போசிட் என்ன ஃபேஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே, சிம்பிள். ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக டி இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் எழுதிப்போம். அப்புறம் செகண்ட் இதுவும் கிளாக் வைஸில் எழுதிப்போம். டி, எஃப், சி. இங்கே டி, பி, ஏ. ஸோ சிக்கு ஆப்போசிட் ஏ, எஃப்க்கு ஆப்போசிட் பி, டிக்கு ஆப்போசிட் ரிமைனிங் இ தான். ஈயாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. நெக்ஸ்ட் கொஷின் லாகிசம். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோமா? ஆல் சேலட்ஸ் ஆர் appetizer. So salad, appetizer. All salads are again food. Oh, so all salads are food. அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் ஃபுட்ஸ் ஆர் ரைஸ்ன்னு வர சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு சேர்த்து ஒரு டயக்ராம் போடணும். இது வந்து ரைஸு, இது வந்து ஃபுட்டு, வெளியே இருக்கிறது வந்து appetizer. ஓகேங்களா? ஆல் சேலட்ஸ் ஆர் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் சேலட்ஸ் வந்து ரைஸ் தானே, ஏன்னா ரைஸுக்குள்ளே தான் ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு சேலடும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆல் சேலட்ஸாக ரைஸ்ன்றது கரெக்ட் தான், குட். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் ஃபுட்ஸ் ஆர் அப்படைசர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டோட டயக்ராம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, கரெக்டுங்களா? அதேமாரி அப்படைசர் டயக்ராமும் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுதுல, சம்திங் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணுது. ஸோ சம் ஃபுட்ஸ் ஆர் அப்படைசர் கரெக்ட் தான். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேங்களா? சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு கவுண்டிங் கொடுக்கலாம், கவுண்ட் பண்ணிங்க. 2 4 6 7. ஸோ 7 பேர் இருக்காங்க. சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள். ஓகே, சர்க்குலர் டேபிள் போட்டாச்சு. ஃபைன். ஒன்லி 3 people sit between H and N when counted a left of H. அதுக்கப்புறம் ஒன்லி 3 people sit between L and E when counted a right of E. அதுக்கப்புறம் K is immediate right of L. ஸோ ஃபஸ்ட்டு அப்போது இந்த எல்லும் ஈயும் போடுவோம், ஏன்னா அங்கே கேவும் எல்லும் கொடுத்துருக்காங்களே, அதனால் அது ஈஸியாக இருக்கும். ஸோ only 3 people sit between L and E when counted a right of E. அப்போ இங்கே E போடுவோம். இதுலேருந்து ரைட் சைடில் வந்து 3 people பொசிஷன் தாண்டி எல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொசிஷன்ஸ் தான் இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? கே இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எல். அப்போ எல்லோட இமிடியேட் ரைட் வந்து இங்கே தான் இருக்குது, அதுதான் கே. கேவோட பொசிஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். எஃப் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ ஆஸ் வெல் அஸ் என். இப்போது இங்கே எஃப் போடுவோமா, இல்லை இங்கேயும் எஃப் வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சைடு வச்சு போடுவோம்.
போட்டு என்னன்னு கெஸ் பண்ணுவோம். எஃப் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ as well as n. இப்போ n இங்கே போடுறோம். ஓகேங்களா, n போட்டாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்துருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி 3 people sit between h and n when counted left of h. அப்போது இங்கே h போட்டிங்கன்னா இங்கே ரைட் சைடில் தான் n வருது. அப்போது இங்கே n வராது. ஸோ அப்போது இது வந்து தப்பு. இந்த பொசிஷன் வந்து தப்பு தான். அதை நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ணணும். இங்கே தான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கேன்சல் பண்ணுறோம், இதோட பொசிஷன் என்னோட பொசிஷன் கேன்சல் பண்ணுறோம். அதேமாரி எஃபோட பொசிஷனையும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், எஃப் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ as well as n சொல்லியிருந்தாங்களே. அப்போ எஃப் இங்கே போடுறோம், n வந்து இங்கே போடுறோம். இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்துருங்க. ஒன்லி 3 people sit between h and n when counted left of h. அப்போ இங்கே தான் h போட்டிங்கன்னா 1 2 3 people sitting. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரிமைனிங் மிஸ்ஸிங் லெட்டர் என்ன இருக்குது, ஜி தான் இருக்குது. ஜி இங்கே போட்டாச்சு. who is the second to the right of g? Second to the right of g வந்து k தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, இந்த கொஸ்டின் ஈஸி தான். வென் டயக்ராம் கொஸ்டின். அனிமல்லு, ஹார்ஸு, ட்ரீ. ஸோ ஹார்ஸ்னா அனிமலுக்குள்ளே தான் வரும். அப்போ இது ஹார்ஸு, வெளியே அனிமலு. ட்ரீக்கும் அனிமலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைட்டர் எந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏலேருந்து எஃப்க்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 5 ஆட் பண்ணியிருக்காங்களா? இதுமாதிரி எல்லேருந்து கியூக்கு 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓலேருந்து 5 ஆட் பண்ணுவோம். அப்படின்னா டி வருது 20. டி வர மாதிரி ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எல்லாத்துலேயும் எஃப் இருக்குது. அதனால் அது செக் பண்ண வேண்டியதில்லை. தேர்ட் லெட்டர் போயிடுவோம். பியிலேருந்து என்ன வந்திருக்கா, ஐ வந்திருக்கா? அப்போ பியிலேருந்து ஐக்கு வந்து 7 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக டியிலேருந்து 7 ஆட் பண்ணால் 27. நம்மளுக்கு ஏ தான் வரும். ஏன்னா 26 வந்து செட்டு. நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தோன்னா ஏ. அப்போது ஏ வர மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், தேர்ட் லெட்ரு. இங்கே தேர்ட் ஆப்ஷன்லையும் ஃபோர்த் ஆப்ஷன்லையும் மட்டும்தான் இருக்குது. இந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் லெட்டர் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அது வந்து டியா இல்லை சியான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபோர்த் லெட்டர் பாருங்கள். இங்கே யூலேருந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சேமே ஏலேருந்து 2 ஆட் பண்ணால் நமக்கு சி வரும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18 ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, இங்கே பாருங்கள். ஜியிலேருந்து நெக்ஸ்ட் லெட்டர் தான் ஹெச். ஓகேங்களா, சேமே சிலேருந்து நெக்ஸ்ட் லெட்டர் தான் டி. இப்போ எக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒய். நம்ம டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெட்டர் இ. இப்போது இங்கே என்ன இருக்குது, வி இருக்கா? ஓகே, விக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், டபிள்யூ. ஸோ ஒய்டபிள்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன். இப்போ நம்பர் வச்சு தான் டிஃபைன் பண்ணி ஆகணும். நம்பர் பாருங்கள், 34லேருந்து 24, விச் மீன்ஸ் 10 மைனஸ் பண்ணியிருக்காங்க. சேமே 12லேருந்து 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இப்போ 56 வந்து 10 மைனஸ் பண்ணால் 46 வரணும். 46 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சைன் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் தான். ஸோ 28 மைனஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, டிவைட் சிம்பிள் போடுறாங்களா? பை 4. இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு 12 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் டிவைடுக்கு பதிலாக மைனஸில் 5, ப்ளஸுக்கு பதிலாக டி 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து -15. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -3 கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 7. 7லேருந்து 3 போச்சுன்னா 4. ஸோ 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 20 கொஷினும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை நெக்ஸ்ட்டு செட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இப்போயே அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது செட்டும் அப்லோட் பண்ணிடுறேன். செகண்ட் செட்டும் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து செகண்ட் டெஸ்ட்டு வீடியோ, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரீசனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஃபுல் மார்க் எல்லோரும் எடுத்துடலாம். பட் எவ்வளோ டைமிங்கில் எடுக்கிறீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகி கூட போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து யூஸ்லெஸ். 20 மார்க் எடுக்கிறீங்க ஃபைன், பட் டைமிங் முக்கியம் இல்லை. அப்போ தானே உங்களுக்கு மேக்ஸில் மார்க் எடுக்க முடியும், இங்கிலீஷ்லேயும் மார்க் எடுக்க முடியும். அதனால் ஸோ நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஐ எம் 100% கேரண்டி அபவுட் தட். ரெகுலராக பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.